மாத்திட்டியா அதுக்குள்ள? ஆமாம், பின்ன எவ்வளோ நேரம் அந்த கட்டின்னு இருக்கிறது? எனக்கு கசகசன்னு இருந்தது, அதை போய் பேண்ட் சட்டை மாற்றின்னு வந்துட்டேன். ஏண்டி அப்ப நானும் மாத்திக்குவேன்? நீங்கள் அப்புறமா மாற்றிக்கோங்க, இப்போ எனக்கு பசி எடுக்குது, வாங்க சாப்பிட போகலாம். ஏண்டி நீ மட்டும் மாத்திக்கணும், நான் மட்டும் இதே புடவையோட சுற்றி சொல்கிறேன் என்ன? உங்களுக்கு அழகாக தான் இருக்குது இந்த புடவையே, வாங்க போகலாம். உண்மையாக சொல்கிற அழகாக இருக்கா? ஆமாம்மா, ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஏண்டி நீ இன்னும் சாப்பிட்டு போலையா? நீங்களும் புடவை மாற்றிட்டீங்களா? ஆமாடி, அது பட்டு புடவைல எவ்வளோ நேரம் நான் அதே கட்டின்னு இருக்கிறது. எதனா அழுக்காயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால அவுத்து வச்சேன். நானும் கழட்டி வச்சுட்டேன். நீ ஏண்டி கட்டின? நான் எப்பவுமே இதே ட்ரெஸ்ஸு போட்டுன்ட்டு எனக்கு அந்த ட்ரெஸ் போட்டோன்னே ஒரு மாதிரி நடக்கவே முடியலையா, அதனால கழட்டி வச்சுட்டேன். சரி வா சாப்பிட போகலாம். நீ வாடி போய் சாப்பிட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். கீதா எங்க? கீதா இப்பயோ போனாடி சாப்பிட போறேன்னு, பசங்க கூடயே போயிட்டா போல அவ. சரி, அப்போ வாங்க நம்ம 3 பேர் போவோம். நீ போ பெரிய பொண்ணு, நாங்க வரோம். ஏன் என்ன பண்ண போறீங்க? அந்த புடவை மட்டும் மாத்தி 2 நிமிஷத்துல ஓடி வந்துடுறேன். இப்போதானே சொன்னேன் உங்களுக்கு அது நல்லா இருக்குன்னு. ஏண்டி நல்லா தானே இருக்கு, ஏண்டி மாத்த போறேன்? நீங்களா மட்டும் கம்ஃபர்டபுளா ட்ரெஸ் போட்டுருக்கீங்க, நான் மட்டும் இதே போட்டுன்னு வருவா? அதெல்லாம் முடியாது, வெயிட் பண்ணுங்க, நானும் வரேன். ட்ரெஸ்ஸை மாத்திக்கினேன். சரி போயிட்டு வா, இங்க உட்காந்துக்கோ. 2 நிமிஷம் தான் கரெக்டாக பார்த்துனே இருப்பேன். 2 நிமிஷத்துல வரலன்னா நான் போயிட்டு சொல்லிட்டேன். வந்துடுவேன் இருடி. ஏக்கா சாப்பிட என்னெல்லாம் இருக்கு பாத்தியா? தெரியலையேடி, போய் பார்த்தா தான் தெரியும். நீ போய் பார்த்தியா என்ன? குலோப் ஜாம்லாம் இருக்கு, நான் பார்த்துட்டு தான் வந்தேன். குலோப் ஜாமு, பரோட்டா, இன்னும் வேற என்னென்னமோலாம் இருந்ததே, மறந்து போயிட்டேன். 1-2 பொருள் இருந்தால் ஞாபகம் வச்சுக்கலாம், நிறைய இருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி. வாங்க போய் சாப்பிடலாம். சரி சரி சாப்பிடு. வந்துட்டேன், போலாமா? மாத்திட்டியா? வா போலாம். பசங்களாம் கூட சாப்பிட்றதுக்கு தானே போயிருக்காங்க. அவங்களாம் இந்த நேரத்துக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு இருப்பாங்க. வாங்க நம்ம போகலாம். இங்க என்னக்கா இவ்வளோ கூட்டமா இருக்கே? எப்படி நம்ம உட்காந்து சாப்பிட்றதுங்க? யார் பின்னாடி இல்லாமல் போய் நிற்கலாமா? இடம் காலியான போய் உட்காந்துக்கலாம். ஏண்டி இது இவங்களாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டு ஆளுங்களுக்குலாம் தனியாக போட்டு வச்சிருக்காங்க. நம்ம அங்கே போகலாமா? ஓ அப்படியா? அப்போ இந்தே போயிட்டேன். எப்படி இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் ஆகுமோன்னு நினச்சேன் இங்கே நின்று சாப்பிட்றதுக்கு. நல்ல வாசனை வருது. பிரிஞ்சிலாம் வச்சிருக்காங்களே, நம்ம அங்கே போய் சாப்பிடலாம் வாங்க. முன்னாடியே சொல்ல மாட்டியா? நான் குடுன்னு இந்த பக்கம் வரும்போது வாய் பார்த்து நின்றுந்தியோ? சரி நீங்கள் சும்மா பார்க்கறதுக்கு போறீங்கன்னு நினச்சேன் நான். சரி வா போகலாம். வாடி போகலாம். அக்கா செம்ம வாசனை வருதுக்கா, இப்போ எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி சரி வா போய் சாப்பிடலாம். வா சாப்பிட தானே போய் நிற்கும். இந்த லைன்ல நடி பஞ்சு மிட்டாய் ஐஸ்கிரீம்லாம் கொடுக்குறாங்களா? ஆமாக்கா, பஞ்சு மிட்டாய் ஐஸ்கிரீம்லாம் இருக்குன்னு தான் சொல்லியிருந்தேன். கேள்வி மறந்துட்டீங்களா? ஆமாம், பாப்கார்ன் கூட இருக்குது போல, வாசனை வருது பார். இன்னைக்கு பஞ்சு மிட்டாயில வந்து தடை பண்ணிட்டாங்களே, அப்புறம் எப்படிங்க இருக்கும்? ஐயோ அக்கா, கலர் போட்ட பஞ்சு மிட்டாயில வந்து தடை பண்ணியிருக்காங்க. வெள்ளை பஞ்சு மிட்டாயெல்லாம் வருது எல்லாத்துலேயும் தான். ஓ அப்படியா? சரி சரி. எதனா வாங்க போகிறதா இருந்தால் வாங்க, இல்லைனா என் நடைய கட்டுங்க. எதுக்கு நின்று டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்களோ? ஐஸ்கிரீம் தான் வாங்கணும்டி, அதெல்லாம் சாப்பிட்டு வரும்போது வாங்கிக்கலாம்டி. இதுனா கடை? இது போலி கடையா? ஆமாடி, சுட சுட போலி தான் தட்டின்னு இருக்காங்க போல. அதெல்லாம் முதல்ல சாப்பாடு சாப்பிட்டு வந்து சாப்பிடுவோம். வாங்க போகலாம். பரவாயில்லையே, இங்கெல்லாம் காலியாக இருக்கு. அதான் சொன்னேன்டி, நம்ம வீட்டு ஆளுங்களாம் மட்டும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு தனியாக இடம் வச்சிருக்காங்கன்னு. அது நான் நம்மளுக்கு மட்டும் ஸ்பெஷலா? இந்த அத்தை கேள்வி எதனா வேலை பண்ணி இந்த மாதிரி வைக்க சொல்லியிருக்கோண்டி. இருக்கும் இருக்கும். சரி வாங்க உட்காருங்க, சாப்பிடலாம். நீ அந்த பக்கம் உட்காந்துக்கோ, நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன். இப்போ 2 பேரும் உட்காந்துக்குனீங்களே, யார் பரிமாறுது? ஆள் யாரா கூப்பிடி வந்து பரிமாறுவாங்க. பார்த்தல அங்கே எவ்வளோ கூட்டம்னு. அங்கே பரிமாறதுக்கே ஆள் இல்லாமல் சுற்றி சுற்றி வந்து நிற்காங்க. உனக்கு இங்கே வேறு வந்து பரிமாறுறாங்களா? நீ தான் இருக்கல, போய் எடுத்துன்னு வந்து போடுவா. 3 இலையில எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அப்புறம் நீ வந்து உட்காந்துக்கோ. ஏன் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் போய் எடுத்துனுவாங்க. ஏண்டி நாங்கள் வந்து உட்காந்துட்டோம்லடி, நீ நின்று தானே இருக்க, அப்படியே போய் எடுத்துன்னு வந்துருப்போ. என்னை பார்த்தா எப்படி தெரியுது தெரியல உனக்கு? ஏண்டி சாப்பாடு தாண்டி போய் எடுத்துன்னு வர சொன்னேன். அங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்குது, நான் எப்படி போய் எடுத்துன்னு வர்றது சொல்லு? நீங்கள் வேணா போய் எடுத்துன்னு வாங்க, நான் உட்காந்துருக்குறேங்க. பெரிய பொண்ணு, அங்கே போயிட்டு சொல்லு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வீட்டு ஆளுங்களுக்கு அங்கே தனியாக இலை போட்டு வச்சிருக்கீங்களே, அங்கேயே பரிமாற வாங்கன்னு கூப்பிடு. அப்படி அவங்க ஆள் இல்லைன்னு சொன்னாங்கன்னா கொடுங்க, நாங்களே பரிமாறிக்கிறோன்னு வாங்கி வந்துரு. போ பெரிய பொண்ணு, அவன் சொன்ன மாதிரி போய் சொல்லு, கொடுப்பாங்க. கொடுக்கலனா அத்தை கிட்ட சொல்லிக்கலாம் நம்ம. நீ போய் கூப்பிடு போ. உங்கள் பேச்சு கேட்டு தான் போகிறேன். நீங்கள் யாருன்னே தெரியலையம்மா அப்படிலாம் சொன்னாங்கன்னா அப்புறம் பாரு, உங்களுக்கு இதாக இருக்குது. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, நீ போய் வாங்கி வாடி போடி. 2 பேரும் நல்லா சப்பரமா உட்காந்து நம்மள வேலை வாங்கினுக்காங்க பத்தியா? தப்பு பண்ணிட்டோம். முன்னாடி நம்ம போய் அடம் பிடிச்சிருக்கணும். பாத்தீங்கன்னாக்கா இந்த பெரிய பொண்ணு ஒரு சாப்பாடு போய் கேட்டு வாங்கி வர சொன்னா என்ன பேச்சு பேசுறான்னு பார்த்து தாண்டி இருக்கேன். இவளுக்குலாம் வீட்டில் நம்ம எவ்வளோ வேலை செஞ்சு போட்டு இருப்போம். இங்கே ஒரு வேலை செய்ய சொன்னதுக்கு நான் நீட்டுறா பார்த்தீங்களா? சரி விடு, பார்த்துக்கலாம். சொன்னா சொல்லக்கூடாதுக்கா. வீட்டில் நம்ம இவ்வளோ எதனா ஒரு வேலை வாங்குறோமா சொல்லுங்க? காய்கறி கட் பண்ணு, இதை பண்ணு, அது பண்ண, சமையல் பண்ணுன்னு அவள் பாருன்னு ஜாலியாக சுற்றின்னு வந்து நிற்பான். அத்தை எதனா வேலை சொல்லிச்சுன்னா அந்த வேலையை செய்வான். எல்லா வேலையும் இஷ்டு போட்டு நம்ம 2 பேரும் செஞ்சு நிற்கும். இவ்வளோ எதனா கஷ்டப்படுத்துறோமா வீட்டில்? ஒரு சாப்பாடு போய் கேட்டு வாங்கி வாடினதுக்கு என்ன பேச்சு பேசுறா பாருங்கக்கா. சரி விடுடி, நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. ஆமாம், நீங்கள் எப்போவுமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்ககிட்ட புலம்புறதே வேஸ்ட்டுக்கா. ஏண்டி அவளே சின்ன பொண்ணுடி, அவள் வெகுலியே அந்த மாதிரி தான் எதனா பேசுறான்னு உனக்கு தெரியாதா?
இதெல்லாம் போய் பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன் விடு. இருந்தாலும் ஒரு சாப்பாடு ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா இப்படி அதுக்கா பேசுறது? நம்ம 2 பேர் தான் வந்து உட்காந்துட்டோம், கால் வலிக்குது, சரி இவ தான் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு இவன் நானும் இப்படி பேசுறா. அவ வெகுலியே எப்பவுமே அப்படிதானடி பேசுவா. விடுறி, இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதடி. நானும் பார்க்குறேன் எத்தனை நாள் நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னு. இப்போ என்ன சண்டை போட போறியா அவகிட்ட? ஆமாம், நான் மட்டும் தனியாக கத்தி என்ன பிரயோஜனம்? சரி, பசங்க வந்து சாப்பிட்டு போயிட்டாங்களா? சாப்பிட்டு போயிட்டாங்க. நம்ம ஐஸ்கிரீம் வாங்க நின்றுந்தோம்ல, அப்பதான் போனாங்களே, நீங்க பாக்கலையா? மாப்பிள்ளை தம்பியும் சாப்பிட்டு போயிட்டாரா? ஆமா, எல்லாரும் எல்லாரும் போட்டோ எடுத்து நின்று இருப்பாங்க. அந்த மாப்பிள்ளை தம்பி கூட அழகா தான் இருக்குல்ல? அந்த பையனை அழகா தான் இருக்கா. மீனா எதுனா சொன்னாலா? அவளுக்கு பிடிச்சிருக்காமா? கேட்டு பார்த்தீங்களா எதனா? அவளுக்கு பிடிச்சதா இருக்குன்னு தான் சொன்னான். நான் கேட்டேனே அன்னைக்கு அவங்க பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம். அப்படியாம்மா? அப்புறம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், காலேஜ்ல முடிஞ்சோடனே. அவ எதனா வேலைக்கு எதனா போகணும்னு ஆசைப்பட்டானா கேட்டு பார்ப்போண்டி. எத்தனை எது கல்யாணம் பண்ணி வைக்கலாம்? அப்படி ஒரு வருஷம் போட்டோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா. இந்த மாமியார் கேள்வினானா ஆடி மாசம் கூட பார்க்காம திடீர்னு நிச்சயதார்த்தெல்லாம் வச்சிருக்கு. ஒரே டவுட்டாவே இருக்கு. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடும்னு நினைக்கிறேன். வச்சாலும் நல்லது தானடி. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு, வேற என்ன வேணும்? அவங்க அப்பா அம்மாவும் நல்லவங்க தான். இவ இப்போ வேலைக்கு போகணும்னு சொன்னாதான், இல்லைன்னா வந்து உடனே கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான் காலேஜ் முடிஞ்சோடனே. என்னடி இது தலைமையில வச்சு எத்தனை வந்துருக்கு? வேற என்ன பண்ண சொல்றீங்க? அங்க ஆளுங்களே இல்ல யாருமே, நானே எத்தனான்ட்டேன். அதுக்கும் தலையில வச்சு அடி எத்தனை வர ஒன்னா போய் எத்தனை வர வேண்டியதானே? கீழே போட்டு வரணும், என்ன பண்றது? ஆமா, யார் அத்தனை தடவை நடந்து போயிட்டு வர்றது? அதனால தான் ஒன்னா வச்சு எத்தனான்ட்டேன். இந்த பரோட்டா நல்ல வெயிட்டா தள்ள கிரிப்பா தான் நின்றுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே ஊந்துருக்கணும். ஊரே உன்னதான் திரும்பி பார்த்துருக்கோம். அப்புறம் நீங்க பேசாதீங்க, அமைதியா இருங்க. இதெல்லாம் இங்கே இருக்கட்டும், வேங்க இலையில ஒன்னொன்னா எடுத்து நான் போய் பிரிஞ்சு எடுத்துன்னு வரேன். போயிட்டு சீக்கிரம் வா. ஒன்னொன்னா எடுத்து மாடி, 3 நாள் வாரி வராத. சரி. குலோப் ஜாம் நல்லா பெருசு பெருசா குண்டு குண்டா சூப்பரா செஞ்சிருக்காங்க பாரு. ஆமாக்கா, செம்மையா இருக்குல்ல பார்க்கவே. குலோப் ஜாம்னா இப்படி இருக்கணும். நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனோமே ஒரு தடவை, ஞாபகம் இருக்கா? போன மாசம் தம்மு தூண்டு வச்சான். வாயம் பத்தாம வயிறம் பத்தாம ஒரு குலோப் ஜாம். அது ஏண்டி எல்லாத்துலயும் ஒரே மாதிரி செய்ய மாட்டாங்களேடி? நம்ம வீட்டு குலோப் ஜாம் பாரு எவ்வளவு பெருசு இருக்கு, நல்லா அணுகுண்டு சைஸ்ல. ஏண்டி சும்மா இருடி. எல்லாத்தையும் இலையில எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன். உட்காந்து கதை பேசியிருந்தீங்களா? ஆமா, கதை தாண்டி பேசிருந்தோம். வெயிடி, நீ தான் வந்துட்டால. ஆனா உங்க 2 பேருக்கும் இருக்கிறது யாருக்கும் இருக்காதுப்பா. கோச் கதடி, வெயிடி. ஆமா, கரண்டி எங்க பிரிஞ்சுக்கலாம்? ஐயோ, கரண்டி எல்லாம் அவனுங்க வச்சிருந்தானுங்க, பிரிஞ்சு ரப்பரா மட்டும் தூக்கின்னு வந்துட்டேன். இப்ப எப்படி கையில எடுத்து போறதா? அதையும் நானே பேத்துன்னு வரேன், இருங்க. நீ எல்லாத்தையும் ஒன்னொன்னா பேத்துன்னு வரதுக்குள்ள எல்லாம் ஆறியே போயிடும்னு நினைக்கிறேன். ஆமா, சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். நீங்க இலையில எடுத்து எல்லாத்தையும் பரிமாறி வைங்கன்னா கதை பேசின்னு உட்காந்துக்கிங்க, அப்புறம் எங்க இருந்து சூடா இருக்குது? சரி சீக்கிரம் போய் கரண்டி எடுத்து நான் சாப்பிடலாம். ராணி, 2 பரத்தை எடுத்து போட்டு சாணம் கொஞ்சம் ஊத்த எனக்கு. உன் பக்கத்துல தான் இருக்கு பாரு, எட்டாது எனக்கு. அந்த வரேன்க்கா. நீ ஏண்டி நின்று போய் சீக்கிரம் கரண்டி எடுத்துமா, பசி வேற எடுக்க ஆரம்பிச்சிச்சு. போறேன், இருங்க. என்னங்கக்கா தோசை? குடு. பரோட்டா இருந்தாங்க. அது என்னடி கறி குழம்பா தூக்கில் இருக்குது? அக்கா, கறி குழம்புலாம் இல்லைக்கா, அது ஏதோ வெஜ் குழம்பு தான், பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு. சரி எடு. அதையும் சால்னான்னு நினைக்கிறேன். என்னங்க, நீங்களே ஊற்றிக்கோங்க எவ்வளோ வேணுமா.